இல்லை, ராகுல் காந்தி எழுப்பி இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு சார்ஜ் தான். ஏன்னா அவருக்கும் பொறுப்பு இருக்குது. 4வது முறை எம்பியாக இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர். பிரிட்டிஷ் சிஸ்டம் படி பார்த்தா இஸ் அ ஷேடோ பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்லுகிறார்? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும்பொழுது, நாங்கள் ஏற்கனவே பாகிஸ்தானை எச்சரித்தோம், உங்களுடைய தீவிரவாத முகாம்களை நாங்கள் தாக்கப் போகிறோம்னு. அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தி, அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் தாக்குதல் பண்ணது குற்றம், நம்முடைய விமானங்களை நாம் இழந்திருக்கிறோம், எவ்வளோ விமானங்களை இழந்திருக்கிறோம்னு ஏன் இதுவரை ஜெய்சங்கர் வாய் திறக்கவில்லை? இதுதான் ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய கேள்வி. ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர், நாங்கள் தீவிரவாத முகாம்களை தாக்குவோம், அழிப்போம் அப்படின்னு சொன்னது, அது எப்படி சர்வதேச அளவில் புரிந்து கொள்ளப்படுகிறதுனா, இந்த மோதலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளான, அதாவது லிமிட்டெட் வாராக நடத்தணும்னு தான் மோடி கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கு. இது கட்டுப்பாட்டை மீறி போகிற வாராக இது இருந்துடக்கூடாதுன்றதுல மோடி கவர்மெண்ட் ஆரம்பத்தில் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து அதுக்கு நிறைய உதாரணங்களை காமிக்கிறாங்க. அதில் ஒரு உதாரணம் என்னென்னா, ஜெய்சங்கரோட இந்த பேச்சு, நாங்கள் தீவிரவாத முகாம்களை தான் தாக்குவோம் என்று பாகிஸ்தானுக்கு சொல்லிவிட்டோம் என்றது பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு உறுதி, அஷூரன்ஸ். லுக், எங்களுக்கு டொமஸ்டிக் ப்ரெஷர் இருக்குது, நீ தப்பு பண்ணிட்ட, நான் அடிச்சே தீருவேன், ஆனால் இராணுவ முகாம்களை தாக்க மாட்டோம். மிலிட்ரி டார்கெட்ஸ் இருக்காது, சிவிலியன் டார்கெட்ஸ் இருக்காது. ஆப்வியஸ்லி சிவிலியன் டார்கெட்ஸ் இருக்காது, மிலிட்ரி டார்கெட்ஸ் இருக்காது. இது டே 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீஃபிங், ஃபஸ்ட்டு டே ப்ரீஃபிங்லேருந்து மிலிட்ரி டார்கெட்ஸை நாங்கள் எங்கேஜ் பண்ணலை, ஒன்லி தீவிரவாத முகாம்கள் தான். தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சொல்லிக்கிட்டு இருந்தது, 7ஆம் தேதிக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பித்த அடுத்த நாள்லேருந்து, அந்த நாள்லேருந்து. ஸோ ஜெய்சங்கரோட இந்த இப்போ ராகுல் காந்தி கிளப்பி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த மோதலை ஒரு 2 வாரம் இந்தியா டைம் எடுத்துக்கிச்சு, ஆனால் இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத போராக போயிடக்கூடாது, இதை வந்து ஒரு லிமிட்டெட் பீரியடில் சில நாட்கள் உள்ள முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல மோடி கவர்மெண்ட் உறுதியாக இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம், பாகிஸ்தானுக்கே கொடுத்த எச்சரிக்கை, தீவிரவாத முகாம்களை தாக்கப் போகிறோம். தீவிரவாத முகாம்களை தாக்கப் போகிறோம்ன்றதோட அர்த்தம் வந்து தீவிரவாத முகாம்களை தாக்கப் போகிறோம் என்பது மட்டுமல்ல, மிலிட்ரி டார்கெட்ஸை தொடமாட்டோம். ஸோ இந்த அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது லிமிட்டெட் வார்ஃபேர். இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இது சம்மந்தம் இல்லாததாக படலாம், ஆனால் அந்த டாட்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா, நம்ம 7ஆம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கிறோம். 8ஆம் தேதி அவங்க அன்றைக்கி நைட்டே, 7ஆம் தேதி நைட்டே அவங்க அடிக்கிறாங்க. அவங்க அடிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, 8th அன்னைக்கு நினைக்கிறேன், அது வந்து இது ஸ்டாப் ஆகுது, இல்லை ஐபிஎல் ஸ்டாப் ஆகுது. ஐபிஎல் வந்து இதில் வந்து இப்போ ஹரியானா தர்மசாலாவில்